இன்றைக்கி ஒரு குட்டி ஸ்டோரி. என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2 சிட்டுக்குருவி இருந்துச்சு அம்மா, ஹஸ்பண்ட் ஒய்ஃபு. அவங்க வந்துட்டு பகல் முழுக்க எங்கேயாவது போயிட்டு உணவெல்லாம் தேடி சாப்பிட்டு அதுக்கப்புறம் நைட் ஆனால் அந்த கூட்டுக்கு வந்துடுவாங்களா அம்மா. அப்போ கூட்டுக்கு வந்துட்டு தூங்கிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்ப அகெயின் மார்னிங் போயிடுவாங்களாம்மா. ரொம்ப ஹாப்பி கப்புள்ஸ் அவங்க 2 பேரும். அப்புறம் கொஞ்ச நாள் இந்த பெண் சிட்டுக்குருவி என்ன பண்ணுச்சாம்மா, நைட்டு திடீர்னு பயந்து எழுந்திரிச்சிருச்சாம்மா. சரியாக தூங்கலை. அப்போ அந்த ஆண்குருவி வந்துட்டு, நானும் உன்னை கொஞ்ச நாளாக கவனிச்சிட்ருக்கேன், நீ சரியாக தூங்க மாட்டேங்கிற, உன்னை யாராவது ஏதாவது சொன்னாங்களா அப்படிலாம் கேட்குது. உன்னை யாராவது துன்புறுத்துனாங்களா அப்படிலாம் கேட்குது அந்த ஆண்குருவி. அப்போ அந்த பெண் குருவி சொல்லுது, இல்லை என்னெல்லாம் யாரும் எதுவும் கஷ்டப்படுத்தலை, ஆனால் எனக்குள்ள ஒரு பயம். என்ன அப்படின்னா, அதோட கூட்டிலேருந்து மேலே பார்த்தா வானம் தெரியுது. அது சொல்லுது, இந்த வானம் இடிஞ்சு என் மேலே விழுந்துட்டா நான் என்ன பண்ணுறது, நான் தூங்கும்போது எனக்கு இதே தான் எப்போ பார்த்தாலும் யோசனையாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஆண்குருவிக்கிட்ட இந்த பெண் குருவி சொல்லிச்சு அம்மா. அப்புறம் தான் சொல்கிறாங்க, அந்த ஆண்குருவி சொல்லுது, அப்படியா, இதுதான் உன்னோட பயமா, அப்படியெல்லாம் விழுகாது, அப்படி விழுந்தாலும் நான் வந்து தாங்கி பிடிச்சிருவேன், உன் மேலே விழுகாமல் நான் பார்த்துக்கிறேன், நீ கண்மூடி தூங்குன்ட்டு அதோட காலை வந்து வானத்தை பற்றி தூக்கி நிறுத்துச்சாம்மா. அப்போ இது நினச்சிருச்சு, ஓகே அந்த மாதிரி வானம் இடிஞ்சு விழுந்தா கூட நம்ம ஆண்குருவி, அதை நம்ம ஹஸ்பண்ட் வந்து நம்மளை காப்பாற்றிடுவாருன்னு நினச்சிட்டு இது நிம்மதியாக தூங்கிடுச்சாம்மா. ஆக்சுவலி இது எதுக்கு இந்த கதை நான் சொல்கிறேன்னா, அந்த வானம் இடிஞ்சு விழுக போகிறது கிடையாது, அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்க போகிறதும் கிடையாது. ஆனால் இந்த மாதிரி நடக்காத ஒரு சில விஷயத்துக்காக நம்மளே ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிறோம். நம்மளே ஸ்ட்ரெஸ் பண்ணி நம்ம தூங்குறது இல்லை. இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோ இப்படிங்கிற தாட்ஸ் அதிகமாக நம்மளுக்கு வர ஆரம்பிக்குது. இது நம்மளை மட்டும் பாதிக்க போடுறது கிடையாது. நம்மளை சுற்றி இருக்கிற பர்சன்ஸ், நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ், நம்மளோட குழந்தைங்க, நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே, நம்ம மேலே யாரில் அக்கறையாக இருக்காங்களோ எல்லாருமே அது ஒரு அஃபெக்ட் பண்ணும். ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் நம்ம இருக்கணும்.